கடைக்கு பேரை பாருடா, நீலாவதி பொட்டிக். ரொம்ப அருமையா இருக்கே. எல்லாரும் அம்மா பேர்ல தான் கடையை ஆரம்பிப்பாங்க. நீ பெரியம்மா பேர்ல கடையை வச்சிருக்கிய. வருண், என்னப்பா இது? என் பேர்ல போய் கடை வச்சிருக்க? என் கண்ணா, அம்மா நான் இருக்கேன். புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, என் பேர்லாம் வைக்க மாட்டியா? இதுதான் நீ எனக்கு காட்டுற அன்பா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்க பேர்ல தான் 25 கடை இருக்குல்ல. உங்க பேர் தெரியாத ஆளே இல்ல. அண்ணாமலை சில்க்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச பிராண்டு. அதே பேரை இதுக்கும் வச்சா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாங்களா? அதனாலதாம்மா பெரியம்மா பேரை வச்சேன். அப்பா, நான் வேற பாசத்துலதான் கடைக்கு என் பேரை வச்சேன்னு நினைச்சேன். அப்படி வைக்கலையா நீ? அம்மா பேர்ல வச்சா 10ஓட 11 இருக்கும். அதனால தனியா தெரியணும்னு என் பேரை வச்சியா நீ? பெரியம்மா, நான் அப்படியெல்லாம் வைக்கல. உங்க மேல இருக்கிற பாசத்திலையும் தான் வச்சேன். அப்போ என் மேல பாசம் இல்லையா? ஐயோ அம்மா, இப்படி 2 பேரும் பண்ணீங்கன்னா நான் என்னதாம்மா பண்ணுவேன்? நான் பேரு வச்சது தப்பா இல்ல இந்த கடை ஆரம்பிச்சது தப்பா? உன்னை 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கடா. நீ எமோஷனல் ஆகாத. பவித்ரா, சொல்லுங்க சித்தி. எல்லாரும் இங்க இருக்கோம், மாப்பிள்ளை மட்டும் காணுமே. எங்கம்மா போயிட்டாரு? அவர் ஷாப் ஓபனிங்க்கு வரலையா? நீங்க போங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னாரு சித்தி. அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவர் இல்லாம எப்படிமா? அவர் இல்லனா தப்பா போயிடும். நீ எதுக்கும் அவருக்கு கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கேளு. பண்றேன். ஐயோ, போன் வேற போக மாட்டேங்குதே. குடிச்சிட்டு எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா? இல்ல சித்தி, அவருக்கு போன் போகல. எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாரு சித்தி. ஓ அப்படியா? சரி. அருண், சூப்பரா இருக்குடா. நீ படிச்ச படிப்பும் உழைச்ச உழைப்பும் வீண் போகலடா. வருண், சூப்பரா பண்ணிருக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பெரியப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம கடை அளவுக்கு இது ஒண்ணு அவ்வளவு பெருசு இல்லப்பா. அண்ணா வேணாம். டேய் சும்மாடா.